தேர்வர்களுக்கு வணக்கம். அக்டோபர் 12 நடந்த பிஜிடிஆர்பியில் உள்ள தமிழ் கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி நான் 2-3 ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன், கொஸ்டின்ஸ் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். 5வது கொஸ்டின் பாருங்களேன். பெண்ணினை பாகம் கொண்ட பெருந்தகை பரமயோகி, விண்ணிடை மொழிந்த மாற்றம் மீனவன் கேட்டு வானோர். இந்த அடிகளில் பாண்டியனை குறிக்கக்கூடிய சொல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது பாண்டிய மன்னனை பற்றி இருக்குது, அதனால் பாண்டியனை குறிக்கக்கூடிய சொல் இந்த பாட்டு லைனில் என்ன இதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் திருவிளையாடல் புராணம் கொடுத்துருப்பாங்க. அதில் ஒரு பாட்டிலிருந்து கொடுத்து சொல்லும் பொருளும், ஓகேங்களா, அதில் கொடுத்துருப்பாங்க. அது நீங்கள் ஜஸ்ட் அந்த சொல்லும் பொருளும் படிச்சிருந்தீங்கன்னா கூட அதுக்கான ஆன்சர் நம்ம என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா போட்டிருந்துருக்கலாம். ஸோ நான் ஆன்சர் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். மீனவன். மீனவன் அப்படின்னா தான் யார்? பாண்டிய மன்னனை குறி. ஏன்னா பாண்டியர்களுடைய அரசு சின்னமே என்னது தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன் தான், ஓகேங்களா. 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் இயல் 5 அதில் திருவிளையாடல் புராணம் கொடுத்துருக்காங்க இல்லையா. திருவிளையாடல் புராணம் அதனுடைய ஆசிரியர் யார்? பரஞ்சோதி முனிவர், ஓகேங்களா. இந்த பாட்டு இருக்கு பாருங்களேன். 7வது பாடல் பாருங்க. பெண்ணினை பாகம் கொண்ட பெருந்தகை பரமயோகி, விண்ணிடை மொழிந்த மாற்றம் மீனவன். மீனவன் அப்படின்னா யாரு? பாண்டிய மன்னன், ஓகேங்களா. மீனவன் அப்படின்றது பாண்டிய மன்னனோட, அதாவது அந்த சின்னத்தை வச்சு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க. அந்த கொஸ்டின்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மீனவன் அப்படின்றது. பாருங்க, திருவிளையாடல் கதைகள் சிலப்பதிகாரம் முதற்கொண்டு கூறப்பட்டு வந்தாலும் பரஞ்சோதி முனிவர் இயற்றிய திருவிளையாடல் புராணமே விரிவும் சிறப்பும் கொண்டது, ஓகேங்களா. திருவிளையாடல் புராணம் ஆசிரியர் யாரு? பரஞ்சோதி முனிவர். இது சிலப்பதிகாரம் காலம், ஓகேங்களா, 2ஆம் நூற்றாண்டுலேருந்து சொல்லப்பட்டு வந்தால் கூட பரஞ்சோதி முனிவர் இயற்ற திருவிளையாடல் புராணம் தான் சிறப்பும் விரிவும் கொண்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் மொத்தம் 3 காண்டங்கள் இருக்குது. மதுரை காண்டம், கூடர் காண்டம், திரு ஆலவாய் காண்டம் அப்படின்னு 3 காண்டங்கள், 64 படலங்கள் உடையது, ஓகேங்களா. 3363 விருத்தப்பாக்கள் இருக்குது. பரஞ்சோதி முனிவர் இவர் பிறந்த ஊர் திருமறைக்காடு. அந்த ஊரை இப்போ நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா வேதாரண்யம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இவர் எத்தனாவது நூற்றாண்டை சேர்ந்தவர்? 17வது நூற்றாண்டை சேர்ந்தவர், ஓகேங்களா. திருவிளையாடல் புராணம் ஆசிரியர் பரஞ்சோதி முனிவர். 3 காண்டங்கள், 64 படலங்கள், 3363 விருத்தப்பாக்கள் இருக்குது. அது போக இவர் எழுதிய மற்ற நூல்களும் கொடுத்திருக்காங்க. வேதாரண்ய புராணம், திருவிளையாடல் போற்றி கலிவெண்பா, மதுரை பதிற்று பத்தந்தாதி. இவர் வேதாரண்யத்துல தான் பிறந்திருப்பாரு, அதனால என்னது வேதாரண்ய புராணம் அப்படின்றதும் இவர் இயற்றியது தான். யாருன்னு பார்த்தோம்னா பரஞ்சோதி முனிவர் தான் அதை என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா இயற்றியிருப்பாரு. ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். Keep supporting. Thank you.